வணக்கம் நேயர்களே. குற்றம் குறைத்தலே வாழ்வை காக்கும் வலிமையான வழி. எனவே குற்றங்களை குறைப்பதற்கும் தடுப்பதற்குமான முன்முயற்சிதான் புதிய தலைமுறையின் குற்றம் தவிர. காதல் எத்தனை கனிவானது. ஆனால் காதலின் பெயரால் நடக்கும் கொலைகள் அது காதல் தானா என கேள்வியை எழுப்பும் நிலையில் காவல்துறையைச் சேர்ந்த ஒருவரே அப்படிப்பட்ட குற்றத்தை செய்திருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் குணவாயில் கிராமத்தைச் சேர்ந்தவர் மாரிமுத்து. பொறியாளரான இவர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். கடந்த மாதம் 28ஆம் தேதி சொந்த ஊருக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற மாரிமுத்து 2 நாட்களாகியும் அங்கு சென்று சேரவில்லை. அவரது செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அதனால் சந்தேகமடைந்த உறவினர்கள் கும்மிடிப்பூண்டி சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து தனிப்படை அமைத்து விசாரணையை தொடங்கியது காவல்துறை. மாரிமுத்துவின் செல்போன் மதுரையில் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது கண்டறியப்பட்டது. கடைசியாக மாரிமுத்துவின் செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டவர்களை பற்றிய தகவல்களை திரட்டிய தனிப்படை அவரது தோழியான சங்கரன் கோவிலைச் சேர்ந்த இளவரசி என்பவரிடம் விசாரணை நடத்தியது. அதன் மூலம் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. மாரிமுத்துவும் மணிமுத்தாறு ஆயுதப்படையில் காவலராக பணிபுரிந்து வந்த வில்வதுரை என்பவரும் உறவினர்கள். இணையதளம் மூலம் நாய்க்குட்டி விற்பனையும் செய்து வந்துள்ளார் வில்வதுரை. அதன் வாயிலாக சங்கரன் கோவிலைச் சேர்ந்த இளவரசி மற்றும் அவரது கணவர் இசக்கிராஜா ஆகியோரோடு நட்பு ஏற்பட்டிருக்கிறது. தனது நண்பர்களை மாரிமுத்துவுக்கும் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார் வில்வதுரை. நாளடைவில் இந்த குழுவில் இளவரசியின் தோழி ராகினியும் இசக்கிராஜாவின் நண்பர் ரவிக்குமாரும் இணைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ராகினி மீது மாரிமுத்துவுக்கு காதல் மலர்ந்திருக்கிறது. அதன் காரணமாக அவருக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மாரிமுத்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. பணத்தை பெற்றுக்கொண்டாலும் மாரிமுத்துவின் காதலை ராகினி ஏற்கவில்லை என தெரிகிறது. இதற்கிடையே ராகினியும் வில்வதுரையும் ஒருவருக்கொருவர் காதலிக்க தொடங்கியுள்ளனர். அதனால் கொடுத்த பணத்தை திருப்பித் தருமாறு கேட்டிருக்கிறார் மாரிமுத்து. அதனால் ஆத்திரமடைந்த வில்வதுரையும் ராகினியும் இளவரசி, இசக்கிராஜா, ரவிக்குமார் ஆகியோரோடு சேர்ந்து மாரிமுத்துவை கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சொந்த ஊருக்கு கிளம்பிய மாரிமுத்துவை சங்கரன் கோவிலுக்கு வந்து பணத்தை வாங்கிச் செல்லும்படி கூறியிருக்கிறார் இளவரசி. அதை நம்பி அங்கு சென்ற அவரை அனைவரும் சேர்ந்து காரில் கடத்திச் சென்றுள்ளனர். பின்னர் மாரிமுத்துவின் கழுத்தை நைலான் கயிற்றால் இறுக்கி கொலை செய்துள்ளனர். இரண்டு சாக்கு பையை வாங்கி ஒன்றில் மாரிமுத்துவின் உடலையும் மற்றொன்றில் கல்லையும் போட்டு கட்டி ராஜபாளையம் அருகே புனல்வேலி கிராமத்தில் உள்ள மருத்துவநேரி கண்மாயில் வீசியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து காவலர் வில்வதுரை, இளவரசி, இசக்கிராஜா, ரவிக்குமார் ஆகியோரை கைது செய்துள்ள காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள ராகினியை தேடி வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக எழில்.
முன்பெல்லாம் கடன் பெற்றவர்களை மிரட்டி பணம் பறித்து வந்த ஆன்லைன் மோசடி கும்பல் தற்போது கடன் வாங்காதவர்களையும் மிரட்ட தொடங்கி இருக்கிறது. அவர்களிடமிருந்து தப்புவது எப்படி? பொதுவாக கடன் பெற நகைகள், சொத்துகள் போன்றவற்றை அடகு வைப்பது வழக்கம். ஆனால் தங்களிடம் உள்ள தொடர்பு விவரங்களை அடகு வைத்து பெறுவதே ஆன்லைன் கடன். சொத்து ஆவணங்களையும் நகைகளையும் அடகு வைத்து பெற்ற கடனை திரும்பச் செலுத்தாவிட்டால் அவற்றை மட்டுமே இழக்க நேரிடும். ஆனால் தொடர்பு விவரங்களை வைத்து கடன் பெற்றவர்கள் 7 நாட்களுக்குள் திரும்பச் செலுத்தாவிட்டால் மானத்தையும் இன்னுயிரையும் இழப்பதும் அவர்கள் சார்ந்த குடும்பமே சிதைந்து போவதுமாக நிகழ்வுகள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. அப்படித்தான் சேலம் மாவட்டம் புளியம்பட்டியைச் சேர்ந்த இளைஞர் விஷ்ணுபிரியன் என்பவரும் தனக்கே தெரியாமல் இந்த மாய கூட்டத்தின் வலையில் சிக்கி தவிக்கிறார். ஹலோ சார், குட் மார்னிங் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வந்ததுங்க. ஹூ ஆர் யூன்னு கேட்டப்போ, நான் ஐ எம் ஃப்ரம் லோன் டிபார்ட்மெண்ட்லேருந்து நான் பேசுகிறேங்க, இந்த மாதிரி உங்களுக்கு லோன் ஜாங்ஷன் ஆகிடுங்க அப்படின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணதுங்க. ஒரு 2 டைம் அந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறமேட்டு 3வது டைமு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனாங்க. அதில் வந்து ஈஜெட் கிரெடிட்னு சொல்லிட்டு அந்த ஆப் பேர் போட்டிருந்ததுங்க. அதுக்குள்ளே நீங்கள் போங்க, உங்களுக்கு டியூ அமௌண்ட் வந்து இவ்வளோ இருக்குது, நீங்கள் டியூ அமௌண்ட்டை செக் பண்ணுறதுக்கு இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எவ்வளோன்னு செக் பண்ணிட்டு டியூ கட்டுங்க, உங்களுக்கு வந்து பெண்டிங் ஓவர் டியூ ஆயிருச்சு, இல்லைனா பெனால்ட்டி போட்டுருவோம், இல்லைனா எங்களுடைய கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு உங்களுடைய ஃபேமிலிக்கெல்லாம் காண்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அதை வந்து நான் பெருசாக கேதர் பண்ணிக்கலைங்க. அதுக்கப்புறமேட்டு கண்டினியூஸாக மெசேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி இந்த ஆப்பில் லோன் வாங்கியிருக்கீங்க, நான் இந்த ஆப்லேருந்து நான் வரேன், இந்த ஆப்லேருந்து நான் பேசுகிறேன், இந்த ஆப்லேருந்து ஒரு 25 ஆப் நேம் சொன்னாங்க. சம்பந்தமே இல்லாமல் தனக்கு வந்த அழைப்பால் குழப்பமடைந்த விஷ்ணுபிரியன் செய்வதறியாது திகைத்துள்ளார். ஆனால் அவருக்கு அடுத்தடுத்த அதிர்ச்சிகள் காத்திருந்தன. தொடர்ந்து அவரது புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அனுப்பிய மர்ம நபர்கள் உடனடியாக பணத்தை செலுத்துமாறு மெசேஜ் அனுப்பியுள்ளனர். இதற்கு விஷ்ணுபிரியன் பதிலளிக்காத நிலையில் அவரது குடும்பத்தினர் மற்றும் அவரது சமூக வலைதள தொடர்பில் உள்ளவர்கள் என அனைவருக்கும் ஆபாச படத்தையும் அவரை பற்றிய தவறான தகவல்களையும் அனுப்பியுள்ளனர். நெட்டை ஆஃப் பண்ணிட்டேன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுறத விட்டு போட்டு என் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸை காண்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபோன் பண்ணி இவன் ஒரு வந்து பூர் ஃபேமிலியை சேர்ந்தவன், இவனுக்கு வந்து லோன் வந்து வாங்கியிருக்கிறான், இவன் வந்து ஒரு லேடிஸ் விஷயத்தில் வீக்கு, அதனால் இவனுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் டொனேஷன் மாதிரி கொடுத்து இவனுடைய கடன் பிரச்சனைகளை வந்து தீர்க்கணும், அதனால் நீங்கள் எங்களுக்கு வந்து கடன் நீங்கள் அமௌண்ட் எவ்வளோ, நீங்கள் 100 ரூபா கொடுத்தாலும் சரி, 1000 ரூபா கொடுத்தாலும் சரிங்க, அது வந்து அந்த பையனோட வாழ்க்கையை சேவ் பண்ணும், அதனால் நீங்கள் எங்களுக்கு பணம் அனுப்புங்க, அந்த பையன் மேலே அக்கறை இருந்தால் நீங்கள் எங்களுக்கு பணம் அனுப்புங்க அப்படின்ட்டு என் ஃபேமிலியை காண்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாரும் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாததுனால 2வது ஃபோட்டோ வச்சு மிரட்ட ஆரம்பித்தானுங்க. ஆன்லைன் கடன் செயலி என்ற சிலந்தி வலையில் சிக்காமல் தப்புவது எப்படி என்பதை விவரிக்கிறார் சைபர் கிரைம் உதவி ஆய்வாளர் சிவசக்தி. இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து வர லிங்க்கில் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் லோன் நம்பி வர்றது எல்லாமே 100% போலியானது. அவங்க வந்து நமக்கு எந்த விதத்துலேயும் ஆர்பிஐ கைட்லைன்ஸையோ இல்லை பேங்க் ரூல்ஸையோ ஃபாலோ பண்ணி நம்ம கடன் தரது கிடையாது. முழுக்க நம்மளை ஏமாற்றி நம்மகிட்டேருந்து நம்மளுடைய பேரை கெடுத்து நம்மளை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி நம்மகிட்டேருந்து பணம் பிடுங்கிறதுக்காக தான் அவங்க லோன் தரதா சொல்லி அவங்க அது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. எக்காரணத்தை கொண்டும் நம்மக்கிட்ட வங்கி கணக்கு இருக்கிற வங்கியில் மூலிமா கொடுக்குற ஆப்பில் நம்மளோட வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நம்ம அக்கௌண்ட் நம்பர், நம்ம ஃபோன் நம்பர்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் நமக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி அங்கீகரிக்கப்படாத லோன் ஆப் மூலிமா
லோன் எடுக்கிறது வந்து 100% நமக்கு ஆபத்து தான். எளிதாக கிடைக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் அது ஏடாகூடமாக நம்மை சிக்க வைத்துவிடும் என்பதை ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்துவோரும் செயலி வழி தேடல்களை கொண்டோரும் புரிந்து கொண்டு எவற்றையும் எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் என்பதே காவல்துறை வழங்கும் அறிவுரை. புதிய தலைமுறைக்காக சதீஷ்குமார் மற்றும் மோகன்ராஜ். காணாமல் போன 55 வயது பெண் ஒருவர் காட்டுக்குள் எலும்புக்கூடாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். என்ன நடந்தது பார்க்கலாம். சென்னை தாம்பரத்தை அடுத்த சேலையூர் காவல் நிலைய எல்லைக்குள் இருக்கிறது அந்த காப்புக்காடு. அங்கு எலும்புக்கூடு ஒன்று கிடப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைக்கிறது. அவர்கள் விரைந்து சென்று பார்த்தபோது நீளமான முடியுடனும் சேலையுடனும் அந்த எலும்புக்கூடு கிடந்தது. அதன் மூலம் அது ஒரு பெண்ணின் எலும்புக்கூடு என தெரிய வந்தது. அந்த பெண் இறந்து பல நாள்கள் ஆகியிருந்தன. உடனடியாக காணாமல் போனவர்களை பற்றிய புகார்களை எடுத்து ஆய்வு செய்தனர். அகரம் தென் பகுதியைச் சேர்ந்த 55 வயதான எஸ்தர் என்பவர் காணாமல் போனது அதன் மூலம் தெரிய வந்தது. அவரது மகள் ஏஞ்சலினை அழைத்து வந்து எலும்புக்கூடை காட்டிய போது சேலை மற்றும் முக அமைப்பை வைத்து அது தனது தாய்தான் என்பதை அவர் உறுதி செய்தார். இருப்பினும் மருத்துவ பரிசோதனை மூலம் உறுதி செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. மத பரப்புரையில் ஈடுபட்டு வந்த எஸ்தர் கடந்த மாதம் 26ஆம் தேதி மாயமாகி இருக்கிறார். அவர் காட்டு பகுதியில் எலும்புக்கூடாக கிடக்க என்ன காரணம்? அவரது உயிர் எப்படி பிரிந்தது? எஸ்தரை கொலை செய்து யாரேனும் காட்டுப்பகுதியில் வீசினார்களா? இப்படி வரிசை கட்டும் கேள்விகளுக்கு காவல்துறை விசாரணை விடை தரலாம். புதிய தலைமுறைக்காக சாந்தகுமார். பங்குச்சந்தை என்னும் பரமபத விளையாட்டை ஆடத் தொடங்கிய ஹர்ஷத் மேத்தா அடுத்து கையில் எடுத்த தந்திரம்தான் இன்சைடர் ட்ரேடிங். ஏனியும் பாம்புகளும் நிறைந்த அந்த ஆட்டம் எப்படி இருந்தது? பங்குச்சந்தையின் அமிதாப் பச்சன் என்று அழைக்கப்பட்டவர் 90களின் தொடக்கத்தில் மிகப்பெரிய அட்வான்ஸ் டாக்ஸ் பேயர், நாட்டையே உலுக்கிய பொருளாதார குற்றவாளி ஹர்ஷத் சாந்திலால் மேத்தா. ஷேர் மார்க்கெட்டின் அத்தனை பக்கங்களையும் புரட்ட முயன்று கொண்டிருந்தார் ஹர்ஷத். That's a great situation. அப்போது பங்குச்சந்தையில் ஒரு தந்திரம் பின்பற்றப்படுவதை கண்டுபிடித்தார். அதுதான் இன்சைடர் ட்ரேடிங். பங்குச்சந்தையில் இருக்கும் ஒரு நிறுவனத்தின் உள் விவகாரங்களை அறிந்து கொண்டு வர்த்தகம் செய்வதே அந்த தந்திரம். அதாவது ஒரு நிறுவனம் தனது உற்பத்தியை எப்போது அதிகரிக்கப் போகிறது, எப்போது குறைக்கப் போகிறது, தயாரிப்புகளின் விலையை எப்போது உயர்த்தப் போகிறது,
எப்போது குறைக்கப் போகிறது? ஆலையில் தொழிலாளர்களுக்கும் நிர்வாகத்துக்குமான உறவு எப்படி இருக்கிறது? எப்போது வேலை நிறுத்தம் ஏற்படும் உள்ளிட்ட தகவல்களை முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கேற்ப பங்குகளை வாங்குவதும் விற்பதுமே இன்சைடர் ட்ரேடிங். இதை அவ்வளவு லேசில் செய்துவிட முடியாது. ஒவ்வொரு நிறுவனத்திலும் ஒரு ஆளை பிடிக்க வேண்டும். அவர் அந்த நிறுவனத்தின் செயல்பாடுகளை முன்கூட்டியே அறிந்து கொள்பவராக இருக்க வேண்டும். அதைவிட முக்கியம், அவர் சொல்லும் தகவல் சரியானதாக இருக்க வேண்டும். இவை அனைத்தையும் அந்த நிறுவனத்துக்கும் பங்குச்சந்தையில் இருக்கும் பிற புத்திசாலிகளுக்கும் தெரியாமல் செய்ய வேண்டும். அத்தனையும் சரியாக அமைந்து விட்டாலும் நாம் சொல்வதை பங்குச்சந்தையில் இருக்கும் புரோக்கர்களும் டீலர்களும் நம்ப வேண்டும். இத்தனை இம்சைகள் நிறைந்த ஒரு வேலையை இம்மி பிசகாமல் செய்து முடித்தார் ஹர்ஷத் மேத்தா. And I won't say that I am hero. Let me be what I am and I am proud of what I am. இப்படியே காலம் போய்க் கொண்டிருந்தது. ஒரு நாள் தனது புத்திசாலித்தனத்தால் தான் பணியாற்றும் புரோக்கருக்கே அதிக லாபம் என்பதை உணர்ந்த ஹர்ஷத் அதிரடி முடிவு ஒன்றை எடுத்தார். சொந்தமாக ட்ரேடிங் அக்கவுண்ட் தொடங்கி நேரடியாக பங்குச்சந்தையில் இறங்கும் ஹர்ஷத்தின் முடிவை அவரது தந்தை கடுமையாக எதிர்த்தார். இருப்பினும் தனது முடிவில் உறுதியாக இருந்த ஹர்ஷத் அதை செயல்படுத்தவும் தொடங்கினார். உடன் தனது தம்பியையும் சேர்த்துக் கொண்டார். புதிய முயற்சிக்கு புதிய ஃபார்முலாவை பயன்படுத்தினார். ஜாபராக இருந்தபோது நிறுவனங்களில் இருந்து கிடைக்கும் டிப்புகளை வைத்து பங்குகளை விற்ற ஹர்ஷத் இந்த முறை தானே டிப்பை உருவாக்கினார். அதாவது குறைந்த விலையில் இருக்கும் சிறிய கம்பெனியின் பங்குகளை அதிக அளவில் வாங்கி விடுவார் ஹர்ஷத். பின்னர் அந்த பங்குகளின் விலை நாளடைவில் உயரும் என்ற தகவலை பரப்பி விடுவார். அதை உண்மை என நம்பி அதிகம் பேர் அந்த பங்குகளை வாங்க அதன் விலை தானாகவே உயர்ந்துவிடும். அதை பயன்படுத்தி கொள்ளை லாபம் பார்ப்பார் ஹர்ஷத். இப்படி டாப் கியரில் போய்க் கொண்டிருந்த ஹர்ஷத்தின் கிராப் திடீரென சரிவை சந்திக்க என்ன காரணம்? புதிய தலைமுறைக்காக கவியரசன். மீண்டும் நாளை சந்திக்கலாம் நேயர்களே. அச்சம் தவிர்க்க குற்றம் தவிர்ப்போம். இது புதிய தலைமுறையின் குற்றம் தவிர.